மன்னர்களை உனக்கு காட்ட வரனா ஒரு ஆளு கூட மயக்கம் போட்டு விழுந்து இங்க மட்டும் எப்படி அவ்வளவு தெளிவா மயக்கம் போட்டு விழுந்தாங்க. கோட்டை செந்தில் பாலாஜி கோட்டை அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த கோட்டை அவங்கள கைப்பற்றலாம்னு பாக்குறாங்களா? அடுத்த ஆள் வரக்கூடாது யாருமே. குடும்பாட்சியாவே இருக்கணுமா? மத்தால எதுலுமே நிக்க கூடாதா? நடிகர் பார்க்கலாம்னு வந்திருப்பாங்க சில பேர், கட்சிக்காரர் சில பேர் வந்திருப்பாங்க. ஒரு ஆர்வத்துல அவங்கள பேர் படத்துல நடிக்கிற வர்றாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறது கூட வந்திருப்பாங்க. அதுக்காக இந்த மக்கள் இப்படி பாதிக்கப்பட்டது பரவாயில்லைங்களா? இதுக்கு இவருக்கு சம்பந்தமா இல்லையா? இல்ல இந்த கோட்டையாளருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையா? உயிர் போயிருச்சு. இப்ப எங்களுக்கு என்ன? எங்களுக்கு பணமெல்லாம் வேண்டாம், நிதி உதவி தலா 10 லட்சம் அதெல்லாம் வேண்டாம். எங்களுக்கு பொண்ணு உசுரோட வேணும். இதுக்கு வழி சொல்லுங்க நீங்க. அந்த பிள்ளை 2 வயசு பிள்ளை விட்டு வந்திருக்குது. அந்த பிள்ளைக்கு அப்பா இல்ல. அந்த பிள்ளை எப்படி நாங்க கரையாத்திர சின்ன குழந்தைய வச்சுனாங்க? இப்படி பண்ணிட்டாங்க, சதி பண்ணிட்டாங்க. பரவாயில்லைங்களா? விஜய் அதாவது வந்துங்க, அவர் பேச 10 நிமிஷத்துல இருக்கவே கரண்ட் கட் ஆகுது. கரண்ட் கட் ஆனது அப்பவே ஆம்புலன்ஸ் ரெடியா நிக்குது. எதுவுமே இல்லாத அசம்பிள் ஆக இடத்துல 40 ஆம்புலன்ஸ் எதுக்கு வந்து நிக்குது? ஒண்ணுமே பிரச்சனை இல்லப்பா. நல்லா பேசிட்டு இருக்கிற எதுக்கு 40 ஆம்புலன்ஸ் வந்து நிக்குது? சந்தாயப்படுற மாதிரி இருக்குது. தண்ணி பாட்டில் வீசுறாங்க, அந்த தண்ணி பாட்டில் குடிச்சு எல்லாம் மயக்க போட்டு விழுகிற மாதிரி விழுறாங்க. கூட்டத்துல அதிகம் மிதிச்சுட்டாங்க. மிதிச்சா என்ன உசுரதான் போக செய்யும்? இந்த மாதிரி அசம்பாதம் நடந்திருக்கு.